Hello everyone, welcome to Pearl CDC Junior. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி வந்து எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து என் பையன் வந்து இதுக்கு வந்து awesome chicken அப்படினு வந்து பேர் வச்சிருக்கான். இது நிஜமாலே வந்து worth தானா இத ட்ரை பண்றது. ஏனா இது வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல வந்து இருந்துச்சு. அதனால நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம். சோ இது வர்த்தா இல்லையா அப்படிங்கறது வந்து நம்ம வீடியோல வந்து பாப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியான சிக்கன் வந்து கிடைக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி இப்படி கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். 1/2 கிலோ சிக்கன் வந்து இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பா இப்படி கட் பண்ணி வந்து எடுத்துர்க்கேன். ப்ளஸ் அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நல்லா ஒத்தி அதுக்கு வந்து ஈரம் ரொம்ப இல்லாம ஏன்னா தண்ணி ரொம்ப விடக்கூடாது. அதனால அந்த தண்ணியெல்லாம் வந்து இழுக்கிறதுக்காக இப்படி ஒரு டிஷ்யூவில் வந்து வச்சுடுங்க கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி இப்படி தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி டிஷ்யூவில் வச்சு அந்த மாய்ஸ்ட்னஸ்லாம் இஞ்சினதுக்கப்புறம் இப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணா 1 டீஸ்பூன் கூட வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் இதை போட்டு கொஞ்சம் கொரன்னு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா இதெல்லாம் வந்து சிக்கன் பீசஸில் ஃபுல்லாக கோட்டானோம். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற விடுங்க. நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த வெளியில் கோட்டிங்க்கு வந்து சமோசா ரேப்பர் ஷீட் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக வந்து கிடைக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 25 ஷீட் வந்து எடுத்துகிட்டு இப்படி தின்னாக நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இது வந்து நான் மொத்த ஷீட்டையும் வச்சு ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணனால சரியாக வரல. அப்புறம் ஒரு 5 ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணால் ஒரு நல்ல ஷார்ப் நைஃப் வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஈஸியாக வரும். இது மாதிரி தின் ஸ்ட்ரிப்பாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இப்படி உதிரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர்ஸ் வச்சு கூட இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ சிசர் வச்சு பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வந்திருக்கும். நல்ல தின்னாக வந்து நமக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல தின் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இப்படி உதிரியாக இருக்கிற மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு முட்டையில் வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்ட்ரிப்ஸு, அதில் வந்து நான் வந்து டிப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் முட்டையில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சமோசா ஸ்ட்ரிப்பில் அதில் வந்து டிப் பண்ணுறேன். இது பாருங்கள் சரியாகவே வந்து ஒட்டலை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இருந்துச்சு. ஸோ அப்புறம் டிப் பண்ணப்போ சரியாக வரலையா, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டையில் வந்து கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு அதுவும் சேர்ந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிப் பண்ணேன். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து இப்படி டிப் பண்ண வந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒன்றில் மாவு மட்டும் தண்ணியில் கரைச்சிட்டு வந்து டிப் பண்ணுங்கள். இல்லைனா முட்டை கூட ஒரு முட்டை கூட 2 டேபிள் ஸ்பூன் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் கலந்துட்டு இப்படி டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பீசஸும் நல்லா வரும். டிப் பண்ணிட்டு கொஞ்சம் கையை வச்சு நல்லா அப்படி பிடிச்சி விடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வந்து அதை அழுத்தி பிடிச்சிக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக வந்து போடுங்க. இது நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் வச்சிங்க, இல்லைனா வந்து அந்த ஸ்ட்ரிப்லாம் வந்து வர மாதிரி வந்து இருந்துச்சுன்னா திருப்பி வந்து மறுபடியும் கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை மாவு பேஸ்ட் அதை கரைச்சிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நல்லா வந்து 2 பக்கம் டர்ன் பண்ணி விட்டு இப்படி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயிலேருந்து வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் வந்து கிடச்சிருச்சு. இது வர்த் ட்ரைங். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வர்த் ட்ரைங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் ரமதான் டைமில் வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாலே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ முந்தின நாளே பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா காலையிலே செஞ்சுடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் வேலை எடுக்கிற ஜாப் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.